காரில் பயணித்த டிடிஎஃப் வாசன் பால் பைத்தான் என்ற மலைப்பாம்புடன் விளையாடிய வீடியோவானது தற்போது வெளியாகியிருக்கிறது. பாம்பை வளர்க்க லைசன்ஸ் இருந்தாலும் கையில் சுற்றி துன்புறுத்தக்கூடாது என்பதால் வனத்துறை இது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தனது நண்பர்களுடன் காரில் பாம்புடன் செல்லக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மலைப்பாம்பு ரகத்தை சேர்ந்த அந்த பாம்பை கையில் சுற்றியபடி டிடிஎஃப் வாசன் காரில் குடும்பத்தினரும் நண்பர்களுடன் பேசக்கூடிய வீடியோ காட்சிகள் அதில் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த உரிய அனுமதியோடு, அதாவது அதற்கான லைசன்ஸ் பெற்று அவர் அந்த பாம்பை வளர்ப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. இருந்தாலும் அவர் இது போன்ற பொது இடங்களில் அந்த பாம்புடன் கையில் சுற்றியபடி துன்புறுத்தலில் ஈடுபடக்கூடாது என்பது வனத்துறையுடைய சட்டம். அதன் அடிப்படையில் எப்படி இந்த பாம்பை பொது இடங்களுக்கு அவர் எடுத்து வந்தார், அது மட்டுமல்லாமல் வீடியோ காட்சியாக அதை செய்வது உட்பட உரிய விளக்கம் அளிக்கும்படி வனத்துறை டிடிஎஃப் வாசனிடம் கேட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. பால் பைதான் என்ற மலைப்பாம்பு ரகத்தை சேர்ந்தது அந்த பாம்பு. அதற்காக உரிய லைசன்ஸ் அவர் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அவரிடம் உரிய விளக்கத்தை வனத்துறை கேட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.